எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெருஞ்சோதி. அனைவருக்கும் வணக்கம். மீனாட்சி வெங்கடேசன், ஈரோட்டிலிருந்து. ராஜநிலை யூடியூப் சேனல்களுக்கு அன்பான வணக்கங்களும் வாழ்த்துகளும். இன்னைக்கு 8வது மாதத்தோட கருத்தரங்கம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா காலையில இருந்து எல்லா கிரகத்திற்கும் 12 ராசிகளுக்கும் அழகா சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு கருத்து. அது எங்க மருதமலை குருஜி ஐயாவே சாரும். என்ன காரணம்னா, ஒரு விஷயத்தை எடுத்தா அது கோர்வையா முழுசா கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல உங்களுடைய பங்களிப்பு இங்க அதிகங்க ஐயா. அது ரொம்ப நன்றிங்க. ஏன்னா எங்க பேசுறவங்களுக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும், கேட்கறவங்களுக்கும் முழுமையா கிடைக்கும். உண்மை. சரிங்களா? அந்த விஷயம் சரி. இப்ப மேஷ ராசியில இருந்து மீன ராசி வரைக்குமே பாத்தீங்கன்னா ராகு பகவான் நின்றா என்ன பலன் தான் தலைப்பு கொடுத்திருக்காங்க. ராகு பகவான் பாத்தீங்கன்னா முதல்ல பிரம்மாண்டமான கிரகம். அவர்தான் அனைத்து விஷயங்களுக்குமே முன்னோடியான கிரகம். இன்னொரு தந்தையுடைய பாத்தீங்கன்னா உங்களுக்கு முன்னோர்களை சொல்லக்கூடிய கிரகம், தாத்தா பாட்டியையும் எடுத்து சொல்லும். அதே போல மறைமுக கர்மாவையும் எடுத்து சொல்லக்கூடிய கிரகம், ஒரு நிழல் கிரகமும் கூட. அது ஒரு பெரிய கதையே இருக்குங்க. எல்லாத்துக்கும் அந்த கதைகள் தெரியும். பட் இருந்தாலும் இவர் பாத்தீங்கன்னா ராகு பகவான் ஒரு வீட்டுல இருக்காருன்னா அந்த தசாபுத்தி காலங்கள்ல உங்களை எப்படி வழிநடத்தி கொண்டு போவார், உங்களை எப்படி வாழ வைப்பாருன்னா, அதாவது ராஜ கிரகங்கள் குரு பகவானும் சூரிய பகவானும் தான். அதே மாதிரி சனி பகவான் எடுத்து இந்த கிரகங்களுக்கு மட்டும்தான் சனி பகவானுக்கு தான் பயிற்சி காலங்கள் இருக்கு. ஆனா ராகு கேதுகளுக்கு வீடுகளே கிடையாது. ஆனா அவர்களுக்கும் பயிற்சிகள் எடுத்து நம்ம கொண்டாடுறோம். சரிங்களா? யாகங்கள் நடத்தி சிறப்பா செய்யறோம். அதே போல இந்த ராகு கிரகம் பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே ஒரு மிக பிரம்மாண்டமான கிரகம். ஒரு அகலமான ஒரு விஷயத்துக்குள்ளேயோ ஒரு ஆழ்ந்த விஷயத்திலயும் நுண்ணறிவான விஷயத்தையும் பாத்தீங்கன்னா ராகுதான் கொடுப்பார். உங்களை கை தூக்கி விட்டார் அப்படின்னா உங்க வளர்ச்சி அபரிமிதமா இருக்கும். பல நாடுகளுக்கும் பல இடங்களுக்கும் புகழ் பெறக்கூடிய